ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால நிறைய சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதுலேயும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நண்டு கிரேவி நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதனால் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும். அதுக்காகத்தான் இது ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் மூடி விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைவாக வதங்கி வந்துடுங்க. அதுக்காகத்தான் நம்ம மூடி வைக்கிறது. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது சேர்த்து நம்ம வதக்கும் போதே நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குங்க மசாலா. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் மிளகு, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் மிளகாத்தூளை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாங்க. இங்கே 3/4 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இப்போ நண்டு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த டைம் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நண்டு நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நண்டு நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதில் சீரகமும் தேங்காயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது ஒரு கொதி வர அளவுக்கு நீங்கள் மூடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.